இந்த ஒரு டாப்பிக்கை நான் பேசும்போது நான் ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் பவர்ஃபுல்லாகவும் நான் ஃபீல் பண்ணேன். த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக்கை படிக்கும்போதும் சரி, கரெக்டாக 2022 இந்த புக்கை நான் படித்தேன். அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நான் நானாகவே இல்லை. அப்போ இருக்கிற குணம் வேறு, இப்போ இருக்கிற குணம் வேறு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சேஞ்ச் ஆன ஒரே விஷயம் அந்த புக்கை நான் படித்தது மட்டும்தான். அதுக்கப்புறம் நிறைய புக்கை படிச்சுட்டேன். பட் ஸ்டில் அந்த புக்கு இன்னுமே இட் ஹேஸ் மை ஹார்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி மட்டும்தான். நான் எப்படி அன்னைக்கு ஃபீல் பண்ணணும் அந்த புக்கை முடிச்சதுக்கப்புறம், நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ண போகிறீங்க. லெட்ஸ் கெட் இன்டு இட். சப்கான்ஷியஸ் மைண்டு அதோட டெஃபினேஷன் தெரியுமா? இட்ஸ் மிராக்கிள், இட்ஸ் ஆல் பவர்ஃபுல், இட்ஸ் ஆல் மைட்டி, இட்ஸ் ஆல் நோயிங் அண்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் இன் த என்டையர் வேர்ல்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் பெரிய விஷயம் இந்த அட்டாமிக் பாம்போ, ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, கன்ஸோ கிடையாது. ஏன் அதை உருவாக்குனதே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். பாயிண்ட் இஸ், இருக்கிற வேர்ல்ட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இன் த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அண்ட் அதை எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட இன்ஃபினிட் பொட்டென்ஷியல், அப்போ மட்டும்தான் உங்கள் கோல்ஸையும் சரி உங்கள் லைஃப்பில் 95% ஆஃப் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சப்கான்ஷியஸ் மைண்ட் நெவர் ஸ்லீப்ஸ், நெவர் ரெஸ்ட், எப்போதுமே தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் அதுக்கு தெரியும். நீங்கள் பார்க்குற கிரேட்டஸ்டான ஆர்ட்டு, இன்வென்ஷனு, சினிமா, மியூசிக், இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் வந்தது. இந்த ஏரோப்ளேன் அதோட ஐடியா ரைட் பிரதர்ஸ்கிட்ட தான் வந்தது. ரைட் பிரதர்ஸ் மேபி பேர்ட்ஸை பார்த்துருப்பாங்க. அந்த பேர்ட்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்திருக்கும். அந்த ஐடியா வெளியே ஏரோப்ளேனாக வந்திருக்கும். ஸோ இந்தமாரி அதில் இருந்து தான் எல்லாமே வருது. இப்போ நம்ம அதுக்குள்ளேயே போக போகிறோம். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். வாட் எவர் இட்ஸ் இம்ப்ரெஸ்ட் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், இட் வில் பி எக்ஸ்பிரஸ் த்ரூ பீப்புள், ஈவெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன். இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு லைஃப்பில் வாழ்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வச்சுருக்கிற மெட்டீரியல் திங்ஸ், நீங்கள் உங்களை எப்படி பார்க்குற விதம், உங்கள் சுற்றி இருக்க பீப்புள்ஸ், இது எல்லாமே ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ்ஸ். அங்கே என்ன இருக்கோ அதுதான் இது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை மாற்றணும்னு போவீங்க. அதுதான் முட்டாள் பண்ணுற விஷயம். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அப்படியே பண்ணிக்கினே இருக்க வேண்டியதான். பட் எப்போ நீங்கள் இன்டர்னலாக வரீங்களோ, உள்ளே திரும்பி பார்க்குறீங்களோ, தென் ஒன்லி யூ கேன் ஆக்சுவலி சேஞ்ச் யுவர் லைஃப். அண்ட் அந்த உள்ளே இருக்கிற விஷயம், அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், அதோட பவர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நான் எவ்வளோ படிச்சிருக்கேன். பட் ஒன்ஸ் இந்த எக்ஸாம்பிளை நான் கண்குளிரே பார்க்கும்போது தான் ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. த எக்ஸாம்பிள் ஆஃப் மை மாம் க்யூரிங் ஏர் சோரியாசிஸ் டிசீஸ். எனக்கு ஏறு டேட்டில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு சிவியரான சோரியாசிஸ் டிசீஸ் இருந்துச்சு 2 கால்லையுமே. அது ஏறாக அதிகமாகி போயினே இருந்துச்சு. ஆனால் சோரியாசிஸ் டிசீஸ்னு எனக்கு கூகுளில் போட்டு பார்த்துக்கப்புறம் தான் தெரியுமே. ஏன்னா நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டோம், நிறைய தடவை காசு செலவு பண்ணிட்டோம். இங்கே போனோம், பாண்டிக்கு போனோம், சென்னை போனோம், எல்லா இடத்துலையுமே டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, இப்படி ஆயிடுச்சு அனுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அனுப்புவாங்க, நாங்கள் மாத்திரை சாப்பிடுவோம், அது இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு மேலேயே போவோம். அதாவது சோரியாசிஸ் அதிகமாகிட்டே போகும். ஸோ ஒரு தடவை சிவியராக ஆரம்பிச்சிச்சு, கையில் வர ஆரம்பிச்சிச்சு, ஃபேஸில் வர ஆரம்பிச்சிச்சு, எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் ஏன்னா எல்லாமே பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எங்கள் அம்மா வந்து எல்லாத்துலேயும் ஹோப்பை லூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு இந்த மூட நம்பிக்கை ஜாஸ்தி, இந்த சாமி விஷயம் இதெல்லாம் அதிகமாக நம்புவாங்க. அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாய் இருந்தார். ஆக்சுவலி வி ஆர் ஹிந்து, பட் அந்த பாய் வந்து ரொம்பவே தெரிஞ்ச ஆள், ரெப்யூட்டடான ஆள். எங்கள் ஏரியாவிலே ஒரு மந்திரவாதி மாரி வைங்களேன். எங்கள் அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, இந்தமாரிங்க நோய்ங்க என்னங்க. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சூனியம் வச்சிட்டாங்கம்மா, சாப்பாட்டில் கலந்து விட்டாங்க, அதால் தான் இது இப்படி வந்து நிற்கிது. அந்த சூனியத்துக்கு நீங்கள் சில பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், சரியாக போயிடும். சரி சாமி. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நம்பிட்டாங்க. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அனலைஸ் பண்ணல, சரண்டர் ஆகிட்டாங்க, அப்படி நம்பிட்டாங்க. அப்படிங்களா, சரி ஓகே. அவர் பரிகாரம் சொன்னது, காக்காய்க்கு சாப்பாடு வைங்க, காலையில் பேச்சம்பழம் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். சிம்பிள் தான், ஒன்றுமே பெருசாக எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மாவும் இதையே தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு பண்ணிட்டு வந்தாங்க. 30 டேஸ்க்கு அப்புறம் அந்த பிக்சரை நான் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் நீங்களே நம்புவீங்க. ஏன்னா என்னாலே நம்ப முடியல இன்னி வரைக்கும். அந்த சொரியாசிஸ் காலில் இருந்த இடமே தெரியல, ஒரு ட்ரேஸ் லெவலில் இல்லாத அளவுக்கு அப்படி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. I was just mind blowing.
அப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே நினச்சேன்னா ஓகே சாமி தான் நம்மளை க்யூர் பண்ணியிருக்கு, உண்மையிலேயே யாரோ ஒருத்தவங்க சூனியம் வச்சுருக்காங்க. ஸோ த ஆக்சுவல் ட்ரூத் அதை க்யூர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய் கிடையாது, அந்த பரிகாரம் கிடையாது, அந்த பேச்சம்பழம் முந்திரி எதுவுமே கிடையாது. பண்ணது எங்கள் அம்மாவோட சப்கான்ஷியஸ் மைண்டு மட்டும் தான். எப்படி இவ்வளோ சப்கான்ஷியஸ் மைண்டு க்யூர் பண்ணிச்சுன்னா, பிகாஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் உங்கள் பாடியே மேட் பண்ணுது. ஒரு வாட்ச் மேக்கரு ஒரு வாட்சை மேக் பண்ணுறாருன்னா அந்த வாட்ச் ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த வாட்சை சரி பண்ணுறதுக்கும் அந்த வாட்ச் மேக்கருக்கு தெரியும். அதேமாதிரி தான் உங்கள் பாடியில் ஏதாவது டிஃபெக்ட் ஆனால் அதை க்யூர் பண்ணுறது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உங்களோட நல்லாவே தெரியும். இந்த வேர்ல்டில் படித்த பெஸ்ட் டாக்டரோட அது நல்லாவே தெரியும். இப்போ கூட உங்கள் கையில் லைட்டாக ஒரு கீரல் போட்டு பாருங்க, 3 நாளைக்கு க்யூர் ஆகிடும். அதை க்யூர் பண்ணது யார்? நீங்களா உட்காந்து க்யூர் பண்ணீங்க? த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் நாலேஜே இல்லாமல் அதை பர்ஃபெக்டாக க்யூர் பண்ணிடுச்சு. ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் த உங்கள் பாடியோட எல்லாத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களோட ஹார்ட் பீட்டு, உங்களோட பிளட் சர்க்குலேஷனு, உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் போகணும், எந்த செல்ஸ் எங்கே போகணும், இட்ஸ் யூரின், அது இதுன்னு எல்லாத்தையும் ஜஸ்ட் கண்ட்ரோல் பை யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களோட அவேர்னஸ் இல்லாமல். இப்போது இந்த என்டையர் ப்ராசஸ் சொரியாசிஸ் எங்கள் அம்மாவுக்கு க்யூர் ஆனதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம், பிகாஸ் ஷீ பிலீவ்ட் இட். அதை அவங்க நம்பினாங்க. பிகாஸ் வாட் எவர் த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ்ஸ், இட் ஜஸ்ட் யூசஸ் இஸ் இன்ஃபினிட் பொட்டென்ஷியல் ஆல் பவர் டு மேக் த பிலீஃப் ட்ரூ. நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதை அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு உண்மைன்னு நிரூபிச்சிடும், ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துடும். சரி ஓகே ப்ரோ சூப்பர், இப்போ எனக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், அந்த ஐடியாவை எப்படி என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகிறது? உங்கள் அம்மா வந்து சூப்பராக அதை பிலீவ் பண்ணிட்டாங்க, நான் எப்படி இது பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யா தட்ஸ் அ $1 billion கொஸ்டின். அதை ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான், சரண்டரிங். வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா அந்த பாய் சூனியை வச்சு சொன்ன விஷயத்த எங்கள் அம்மா 1% கூட அதை அனலைஸே பண்ணல. இப்போ அந்த இடத்துல நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? அது எப்படி யாராவது ஒருத்தவங்க சூனியை வச்சனால எனக்கு சொரியாசிஸ் நோய் வரும், அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் நம்பியிருக்கவே மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தை நம்பலனோ அது என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகுது, அது போகலன்னா அது ரியாலிட்டிக்குள்ளே வந்திருக்காது. எங்கள் அம்மா அதை முழுசாக நம்பினாங்க, ஏன்னா அவங்க யோசிக்கவே இல்லை. அந்த பாய் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா அப்படியே நம்பிட்டாங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க. சரிங்க ஆமாங்க அப்படின்னு அது டேரெக்டாக எங்கள் அம்மாவோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. சிம்பிள். பட் நீங்கள் ஒரு ஐடியா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போட முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இங்கே தான் தலைவரோட என்ட்ரியே, த கான்ஷியஸ் மைண்ட். இவர் தான் சின்னவர். இப்போ இந்த சின்னவரோட வேலை என்னென்னா, சின்னவர்னா கான்ஷியஸ் மைண்ட், அவர் வேலை என்னென்னா ரீசன், லாஜிக்கல், கிரிட்டிக்கல், ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணுறது. இவர் தான் ஒரு விஷயம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள உள்ளே போகணுமா வெளியே போகணுமா வரணுமா வரக்கூடாது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாரு. அதாவது இவர் அலோவ் பண்ணால் மட்டும் தான் உள்ள அங்கே பின்னாடி போவோம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு. அந்த பாய் இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட சொல்லும்போது எங்கள் அம்மாவோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா அந்த இடத்துல இதில் எதுவுமே யூஸ் பண்ணல, சின்னவரை யூஸ் பண்ணவே இல்லை, நேரடியாக பெரியவருக்கு போயிடுச்சு. த ரீசன் யூ ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஆர் யூ கேனாட் ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஆல் பிகாஸ் யூ ஆர் டூ ஃபக்கிங் அனலிட்டிக்கல். நீங்கள் உங்களே ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் நினச்சிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தில் அனலைஸ் பண்ணி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்களே கேவலப்படுத்தி விட்றீங்க. இதுக்கு பேர் ஒரு ஸ்மார்ட்னஸ் கிடையாது, இதுக்கு பேர் தான் அடித்தனமான முட்டாள். நீங்கள் ஏதாவது பெருசாக பண்ணணும், இப்போ கரண்ட் ரியாலிட்டியோட ஒரு பெஸ்ட்டான ரியாலிட்டிக்கு நீங்கள் போகணுன்னா 100% ஷோர் நீங்கள் முட்டாளாக இருந்தே தான் ஆகணும், டெலியூஷனாக இருந்தே தான் ஆகணும், பெருசாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும். யா கண்ணாடி முன்னாடி நின்று ஐஎம் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லும்போது உங்களுக்கே சிரிப்பாக தான் வரும், உங்கள் கான்ஷியஸ் மைண்டை வந்துட்டு கேலி பண்ணணும் எல்லாமே பண்ணும். பட் ஸ்டில் உங்கள் கான்ஷியஸ் மைண்டு சின்னவர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் எதுவுமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகவே போகாது. முட்டாளாக இருக்கணும், எல்லா சொல்கிற விஷயத்தையும் அப்படியே நீங்கள் நம்பிக்கணும், சரண்டர் ஆகணும். இந்த வேர்ல்ட்ஸில் இருக்கிற ஒரு பிக்கஸ்டான அத்லெட்டு, பிஸ்னஸ்மேன் எல்லாருமே பாருங்களேன் சரியான ஒரு முட்டாளாக இருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்கக்கிட்ட அவங்களே பாசிட்டிவாக பேசிப்பாங்க. ஐ எம் த பெஸ்ட், என்னால் இதை பண்ண முடியும், என்னால் அதை பண்ண முடியும், என்னால் அதெல்லாம் பண்ண முடியும்னு கம்ப்ளீட்டாக நம்புவாங்க. நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது இவனால லூஸு முட்டாள மாரி பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறான். ஏன்னா இப்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்படி சொல்லும்போது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வராது, இதெல்லாம் பண்ண முடியாது, இப்படி வராது அப்படி வராதுன்னு சொன்னாங்களே. ஏன்னா அவங்க அதை எல்லாமே கான்ஷியஸாக அனலைஸ் பண்ணுறாங்க. இவன் இந்த வயசில் இருக்கிறான், இவன்கிட்ட எந்த அமௌண்ட்டுமே இல்லை, இவன் எப்படி இப்படிலாம் பண்ணுவான். பட் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நான் அதெல்லாம் முழுசாகவே நம்பினேன், நான் அனலைஸே பண்ணல, நான் இப்படி தான் ஆகும்னு நான் முழுசாக கம்ப்ளீட்டாக நம்பினேன். எங்கள் அம்மா எப்படி அந்த பாயை கம்ப்ளீட்டாக நம்பினாங்களோ அதேமாதிரி கம்ப்ளீட்டாக சரண்டருங்க நம்பினேன். அண்ட் அது அன்றைக்கி நான் முட்டாள்தனமாக, அன்றைக்கி அது முட்டாள்தனம் தான், அன்றைக்கி டெலிஷனல் தான். பட் இப்போ அது ரியாலிட்டியாக மாறிடுச்சா? பிகாஸ் வாட் எவர் த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ்ஸ், இட் ஜஸ்ட் பிகம்ஸ் த ட்ரூத்.
ஒரு சர்டன் பாயிண்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்தி ஆகணும். ஏன்னா மார்னிங் நான் என்கிட்ட நிறைய அஃபர்மேஷன் சொல்லிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லைவ் ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னன்னா ஃப்யூச்சரில் எனக்கு சூப்பரான ஹாட்டான ரஷ்யன் மாடல் தான் எனக்கு ஒய்ஃபாக வரும். இந்த அஃபர்மேஷன் சொல்கிறேன்னா ஏன் நான் முழுசாகவே நம்புறேன். நான் அனலைஸே பண்ணல, நடக்குமா, நான் எப்படி இருக்கேனே, நான் ஏன் அனலைஸ் பண்ணேன் அப்படி நான் நினைக்கிறதுனால நான் முட்டாளாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் முட்டாளாகவே இருந்துருப்பேன். பட் அது ரியாலிட்டி நடக்குமானா நடக்கும். ஸோ அதெல்லாம் நான் நம்புறேன். பிகாஸ் வாட் எவர் த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ் இட் பிகம்ஸ் த ட்ரூத். இப்போது இன்னும் லைவ் எக்ஸாம்பிள், நீ பார்க்க கேவலமாக இருக்க, நீங்கள் பொண்ணாங்க நீ பார்க்க கேவலமாக இருக்கமா இப்படி நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் இல்லை, பார்க்க கேவலமாக இருக்கும், மூஞ்சில் பிம்பிள்ஸ் இருக்குது, கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு நான் சொன்ன விஷயத்த அனலைஸ் பண்ணாமல் அப்படியே சரண்டர் பண்ணியிருக்கீங்க ஆமான்ட்டு. பட் நான் இதுவே பார்க்க செமையாக இருக்கியா, ஹீரோ மாரி, சிரிச்சா சூர்யா மாரி இருக்கியம்மா, நீ சிரிச்சா ஜோதிகா மாரி இருக்க, இப்படி நான் சொன்னேன்னு வைங்களேன், அதை மட்டும் உட்காந்து அனலைஸ் பண்ணுவீங்க. நான் எங்கே ப்ரோ அழகாக இருக்கிறேன், நீ வேறு, நானே எப்படி. அதாவது அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயத்த அனலைஸ் பண்ணாத, மற்ற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணு. உன்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்த பாசிட்டிவாக சொன்னாலோ பாசிட்டிவாக பிலீவ் பண்ணாலும் அதை மட்டும் அனலைஸ் பண்ண. ஆனால் நெகட்டிவாக சொன்னால் மட்டும் அதை மட்டும் அப்படியே சரண்டர் பண்ணிக்க, அதை மட்டும் அப்படியே ஒத்துக்குவோம். ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன பாயிண்ட் எனக்கு நல்லா புரியுது. ஒரு பாசிட்டிவான விஷயத்த எந்த ஒரு அனலைசேஷனும் இல்லாமல் அப்படியே சரண்டர் பண்ணிக்கணும். அப்படி சரண்டர் பண்ணால் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். அண்ட் அது என்ன ரியாலிட்டி கொண்டு வந்துடும். அது எவ்வளோ தான் முட்டாளாக இருந்தாலும் நான் அதை அப்படியே நம்பணும். ஏன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனும் அத்லெட் மேனும் தன்னை ஒரு முட்டாளாக இருந்து தான் இந்தமாரி விஷயத்தை நம்பி அந்தமாரி விஷயத்துக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்களே. அண்ட் உங்களை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவான ஐடியாஸோ வந்தாலும் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை வெளியே தூக்கி போடணும். ஸோ அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகாது. அண்ட் இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னா there's only a 2 point that you have to follow: ஆட்டோ சஜஷன் அண்ட் ஹெட்ரோ சஜஷன். ஆட்டோ சஜஷன்னா நம்மக்கிட்ட நம்மளே அடிக்கடிக்கு ஒரு தாட் மூலிமா பேசிக்கிட்டே இருப்போம் நான் ஸ்டாப்பாக. அதை கவனிங்க, என்ன விஷயத்த உங்ககிட்ட நீங்களே சொல்லியிருக்கீங்க அண்ட் என்ன விஷயத்த நீங்கள் நம்புறீங்க. இப்போ தொடர்ந்து உங்ககிட்ட நான் சில எழுதி வச்சுருக்கேன், ஐம் நாட் குட் எனஃப், என்னால் இதை வாங்க முடியாது, என்னால் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ணுறது வாய்ப்பே இல்லை, எனக்கு டைம் இல்லை, என்னோடய சுச்சுவேஷனை என்னால் மாற்ற முடியாது, என்னோடய பாடிலாம் ரொம்பவே வீக்கு, எனக்கு ஈஸியாகவே நோயெலாம் வந்துடும், எங்கள் அப்பாவுக்கு சுகர் அதனால் எனக்கும் சுகர் வந்துடும், எனக்கு முடி கொட்டும், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். அது உண்மையாயிடும்பா. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அனலைஸே பண்ணல, அது அப்படியே உண்மையை நீங்கள் நம்புறீங்க, பிலீவ் பண்ணுறீங்க. பிகாஸ் வாட் எவர் த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ் இட் ஜஸ்ட் பிகம்ஸ் அ ட்ரூத். அந்த பிரின்சிபல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாலே நீங்கள் நல்ல ஒரு வந்துடுவீங்க, போதையை விட்டு வெளியே வந்துடு. ஓகே, அதாவது எந்த ஒரு ஐடியா என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போட்டாலும் அது ரியாலிட்டிக்கு வந்துடும்னா தென் நான் ஏன் நெகட்டிவாக போடணும்? அந்த கொஸ்டின் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஏன் நெகட்டிவாக ஒரு ஐடியாவை போடணும்? அது போகிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? நத்திங். இதில் முக்கியமான விஷயம், இதை சப்கான்ஷியஸ் மைண்ட் டசன்ட் கேர் அபவுட் குட் ஆர் த பேட். நீங்கள் என்ன ஐடியா போடுறீங்களோ அது சப்கான்ஷியஸ் மைண்டு ரியாலிட்டி கொண்டு வந்துடும். அது கவலையே படாது. அதுக்கு மொராலிட்டின்ற விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் இருக்கிறதுலே ஒரு கேவலமான மட்டமான ஒரு இன்செக்யூரிட்டியான ஒரு ஐடியா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போடுங்களேன், அதே அதை நிறைவேற்றி காமிச்சிடும். அது கேட்காது, ஏன்பா நீ நெகட்டிவாக பிலீவ் பண்ணுறியப்பா, பரவாயில்லையா? அதோட வேலை அது கிடையாது. அதாவது ஒரு நல்ல ஒரு பூமியில் மாங்கோட்டை போட்டால் வளரும், விஷச்செடி போட்டால் வளரும். அந்த பூமியோட வேலையே கொடுக்குற விதையை மேலே கொண்டு வரது தான். அதுக்கிட்ட போய் நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்க வேண்டிய ஆள் சின்ன ஒரு கான்ஷியஸ் மைண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி சரண்டர் பண்ணி உள்ளே போகிறீங்களோ வெளியே போகிறீங்களோ. நவ் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் ஆஃப் ஆட்டோ சஜஷன். முதல்ல இந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஸ்டாப் சேயிங் ப்ரோ நான் நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன், நான் நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன், நான் நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன். என்னால் 100% ஷுவராக சொல்ல முடியும், இந்த உலகத்தில் யாருமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறதே கிடையாது, இன்க்ளூடிங் யூ. ஏன்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் எழுந்து இன்றைக்கி நான் நெகட்டிவாக திங்க் பண்ண போகிறேன், ஓகே ஐ எம் அன்லக்கி, நான் வேஸ்ட்டு, என்னால் இந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படி நீங்கள் உட்காந்து கான்ஷியஸாக திங்க் பண்ணுறீங்களா என்ன? நோ. உங்கள் மைண்டில் ஏற்கனவே நெகட்டிவ் தாட்ஸ் ஓடின்னு இருக்குது அண்ட் அதை நீங்கள் லிசன் பண்ணின்னு இருக்கீங்க. யா ஐம் நாட் குட் எனஃப் நீங்கள் லிசன் பண்ணின்னு இருக்கீங்க தவிர நீங்களே ஓனாக திங்க் பண்ணல. அண்ட் இந்த தாட் ஏற்கனவே ஒன்று ஓடின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கேருந்து வருதுன்னா ஏற்கனவே நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுலேருந்து தான் தாட் ஃபார்ம் அரைஸ் ஆகினே இருக்குது. அந்த பழைய பிலீஃப் நீங்கள் மாற்றிட்டது மட்டும் போதும், ஏற்கனவே இருக்கிற தாட்டு ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். இப்போது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஒரு ஐடியா போடுறது எப்படி? ஒரு ஐடியாவை சரண்டர் பண்ணி அப்படியே நம்பணும். இப்போ உங்ககிட்ட நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறீங்க, ஓகே
டுடே இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே. அனலைஸ் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க, அப்படியே ஏற்றுக்கணும். ஏன் ஏற்றுக்கணும்? நான் ஏற்றுக்கணும், நடக்க போகுது, ஸோ நான் ஏற்றுக்கிறேன். அண்ட் இதையே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே வாங்க. பிகாஸ் ரெப்புடேஷன், எமோஷன் அண்ட் அட்டென்ஷன் 3 விஷயம் தான் உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது. இதை நீங்கள் லாங் அனஃப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயத்தையே ஜஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் ஏற்கனவே இருக்கிறதோட 1000% இன்க்ரீஸ் ஆகிருப்பீங்க. அண்ட் வென்எவர் ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். ஓகே, யூ ஆர் நாட் குட் எனஃப், உனக்கு இதெல்லாம் தகுதியே இல்லை. யார் எனக்கு தகுதி இல்லையா? நான் பிறக்கும் போதே ஒரு கடவுளின் குழந்தை, நான் நம்ப நடக்கும்ட்டு நீங்கள் இந்த நெகட்டிவ் ஐடியாக்குள்ளே அனலைஸ் பண்ணணும். நீ யாரை பார்த்தா என்ன சொல்கிறது, நான் யாருன்னு எனக்கு தெரியும். இப்போது நான் இந்த கையில் ஒரு பேண்டை கட்டியிருக்கேன். எதுக்குன்னா, ஒவ்வொரு தடவையும் எனக்கு நெகட்டிவ் தாட் வரும்போது இது ஜஸ்ட் நான் இப்படி கிளிக் பண்ணிப்பேன். இது பெயின்லாம் இருக்காது, இஸ் டு ரிமைண்ட் மீ. ஓகே, நான் இப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன், இப்படி நான் அடித்த உடனே அந்த நெகட்டிவ் தாட்டை நான் பாசிட்டிவாக மாற்றிடும். ஸோ எப்போதுமே எனக்கு அந்த ஒரு ரிமெம்பரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நான் கான்ஷியஸாக இருக்கேன், கான்ஷியஸாக ஒரு ஐடியாவை, பாசிட்டிவ் ஐடியா என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டு உள்ளே போடுறேன்ட்டு. அண்ட் தட்ஸ் ஆல் யூ ஹாவ் டு டூ, நத்திங் மோர் அண்ட் நத்திங் லெஸ். அண்ட் ரெண்டாவது திங், இட்ஸ் ஹெட்ரோ சஜஷன். நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதோட மற்ற பீப்புள் தான் நம்ம மைண்டை அதிகமாக ரீப்ரோக்ராம் பண்ணி தள்ளிக்கினே இருப்பாங்க. ஏன்னா இப்போ உங்கள் மைண்டில் இருக்க ஒரு ஐடியா கூட உங்களுக்கு இல்லை, மற்றவங்களோட தான். உங்களுக்கு மேக்ஸ் வராது, நீ பார்க்க அழகாக இல்லை, உன்னோட பள்ளி ஏற்றுன்னு இருக்குது, ஸோ அதனால் நீ இன்செக்யூராக ஃபீல் பண்ணி இந்தமாரி எந்த ஐடியாவும் நம்மளாக ஃபீல் பண்ணுறதில்ல, மற்றவங்க அந்த ஐடியாவை போட்டிருப்பாங்க, அதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பிலீவ் பண்ணியிருப்போம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சரண்டரிங் தான் யூஸ் பண்ணியிருப்போம். யாராவது ஏதாவது விஷயம் நம்ம பார்த்து நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு வைங்களேன், ஏய் நீ பார்க்க கேவலமாக இருக்கியா, சின்ன வயசில் மெயினாக உன் பல் எத்தின்னு இருக்குது, நீ சிரிக்காத, நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். ஆனால் அதை நம்ம அப்படி நம்பியிருப்போம். அந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா சின்ன வயசில் ஒரு 7 வயசு பையனுக்கு உன் பல் இப்படி கேவலமாக இருக்குது, நீ சிரிக்காத சொன்னால் அவன் என்ன அனலைஸ் பண்ணுவான்? எந்த ஒரு டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுவான்? இல்லை நான் அழகாக தான் இருக்கேன், ஐ எம் குட் எனஃப் அப்படின்னு சொல்லுவானா? அவன் அப்படியே நம்பிடுவான். அதேமாதிரி ஒரு 7 வயசு பையன்ட்டு போய் உனக்கு மேக்ஸ் வராது, உனக்கு நோய் ஈஸியாக வந்துடும், உனக்கு இதெல்லாம் ஆடுறது தகுதியே கிடையாது, உனக்கு பேஸ்கெட்பால் ஆட வராது, ஆப்போசிட் செக்ஸ் பீப்புளெலாம் உனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவங்களாம் உங்ககிட்ட சேரவே மாட்டாங்க, உனக்கு டான்ஸ்லாம் இந்தமாரி சொன்னீங்கன்னா அதை அப்படியே நம்பிடுவோம். டேரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய்ட்டு. அண்ட் இதேமாரி நிறைய பிலீஃப் தான் நீங்கள் அப்போ அந்த காலத்தில் நம்பியிருப்பீங்க. அண்ட் இன்னுமே அது சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்தே தான் இருக்கும். பிகாஸ் அந்த நேரத்தை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் மைண்டில் டேட்டா இருந்திருக்காது, உங்களுக்கு அந்த ஒரு பக்குவமும் இருந்திருக்காது. அண்ட் இப்போது நல்லாவே பக்குவம் அடைஞ்சு நல்லா அடிக்டாக தான் இருந்துன்னு இருக்கீங்க. அண்ட் இப்போவும் யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்லும் போதும் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். இஃப் சம்மோன் நியர் மீ, ஈவன் யுவர் பேரண்ட்ஸ், யாரோ ஒருத்தவங்க கோல் நோக்கி போகிறீங்க, இல்லை புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் தே ஆர் கோயிங் டு சே சம்திங் நெகட்டிவ். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறது சுத்தமாக வேஸ்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதெல்லாம் ஏன் படிக்கிறேன், அதெல்லாம் ஸ்கோப்பே இருக்கணும். பட் யூ ஹாவ் டு ஸ்டாப். அதை அப்படியே உடனே ஏற்றுக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டாப். உனக்கு என்ன தெரியும்? டிஜிட்டல் மார்க்கெட் மாதிரி எனக்கு தான் தெரியும், நான் அதை பார்த்து ரிசர்ச் பண்ணிக்கிறேன், நான் தான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், அதை என்னோடய ஃப்ரெண்டு பண்ணிக்கிறான், நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஸோ நீ வாயை மூடு. எப்படி நீங்கள் சொல்லும்போது அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணுறீங்க, ஜட்ஜ் பண்ணுறீங்க, ஸோ அது உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகாது. அது என்ட்ரு ஆகாதனாலே அது ரியாலிட்டிக்கே வராது. தட்ஸ் ஆல். அண்ட் இதனால தான் நீங்கள் நியூஸ் பார்க்குறதும் ரொம்பவே லிமிட் பண்ணிக்கணும். ஏன்னா நியூஸ் பார்க்குறதும் சரி, இந்த ரீல்ஸ் பார்க்கும்போதும் சரி, நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்போம். பெருசாக நம்ம எந்த விஷயத்தை அனலைஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது நிறைய பீப்புள் பாருங்களேன், இப்படி தான் பார்த்துன்னு இருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்க பிரெயின் வந்து அந்த இடத்துல ஆக்டிவாக அனலைஸ் பண்ணல. ஓகே, நம்ம பார்க்குறது கரெக்டாக தப்பாக ரைட்டாக அப்படியே வரதை கன்சியூம் பண்ணியிருப்போம். டேரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடும். ஸோ யூ ஹாவ் டு பி ஆல்வேஸ் கேர்ஃபுல் வாட் யூ ஆர் கன்சியூமிங் அண்ட் வாட் யூ ஆர் சரண்டரிங் டு வித். அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்காக யார் விஷயமே கேட்கவே மாட்டேன். அதனால தான் நான் முக்கால்வாசி நேரம் ஒரு மாதிரி அலோனாகவே இருப்பேன். அண்ட் அது ரொம்பவே தப்பான விஷயம் தான், நான் மாற்றிக்கணும். ஐ ஹாவ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லைக் மைண்டட் பீப்புளோட சேரணும். பட் ஸ்டில் மற்ற பீப்புள் வந்து ஏதோ நெகட்டிவாக சொல்லி தான் இருப்பாங்க, எனக்கு அது கேட்குறதும் பிடிக்காது, அதை அனலைஸ் பண்ணுறதும் பிடிக்காது. ஸோ ஐ ஹாவ் டு, நான் அலோனாகவே இருந்துருவேன். திஸ் இஸ் த 2 திங்ஸ், அவ்வளோதான். அண்ட் இதிலே ஒரு சின்ன ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ வில் கெட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் ஐம் ட்ரைங் டு சே. இந்த ஒரு கட்டவலை வச்சு எங்கள் அக்கா கண்ணில் நான் இப்படி தேய்ச்சி விட்டு என் கையில் லைட்டாக மிளகா பொடி இருந்துச்சு, உங்கள் கண்ணில் நான் தேய்ச்சி விட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அக்கா கண் ரெட் ஆகிடுச்சு, கண்ணை போட்டு சிமெண்ட் ஆரம்பிச்சிட்டா, கண் எரியுது எங்கள் அப்பா அம்மாட்ட போட்டு விட ஆரம்பிச்சிட்டா, கண்ணை கழுவ ஆரம்பிச்சிட்டா, இல்லாத போல நாடகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பட் உண்மையிலே என் கையில் ஒரு துளி கூட மிளகா பொடி இல்லை.
பட் அவள் கண்ணு எரிஞ்சது, கண்ணு கழுவுனது, அவள் கத்துனது, அது எல்லாமே உண்மை தான். இப்போ அது நடந்ததுக்கான காரணம், அவள் அந்த விஷயத்தை சரண்டர் பண்ணிட்டா. நான் சொன்ன விஷயத்தை அப்படியே நம்பிட்டா. நம்புறது, பிலீவ், பிகாஸ் வாட் எவர் யூ பிலீவ் த சப்கான்ஷியஸ் மைண்ட் மேக்ஸ் இட் ட்ரூ. அவள் காரம் பட்டுச்சு உண்மையிலேயே நம்பினா அதில் சப்கான்ஷியஸ் மைண்ட் அவள் கண்ணை கார வச்சுது, மீன்ஸ் எரிய வச்சுது. இப்போ நம்பலைன்னா, ஏண்டா நீ கிச்சனுக்கே போகல, நீ ரொம்ப நாள் இங்கே தான் இருப்பேன், இது எப்படி மிளகா பொடியாக இருக்கும்? நம்பலைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகிருக்காது. ஆனால் இதேமாரி தான் இந்த சாபம், சூனியம் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறது, இந்தமாரி விஷயம்லாம் எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. இப்போது நீங்கள் கூட வேணுமே எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு சாபம் விடுங்களேன், ஆனால் அது ஒரு துளி கூட என்னை அஃபெக்ட் பண்ணாது. பட் எப்போ என்னை அஃபெக்ட் பண்ணுன்னா, நீங்கள் விட்ட சாபம் எனக்கு நடந்துடும் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்களேன், நான் செத்தேன் அன்றைக்கி. சில பேர் விட்ட சாபம் வந்து பழிச்சிருக்கும். ஏன்னா அவங்க விட்டவங்க அதை நம்புவாங்க. ஆஹா, இவன் சாபம் விட்டாலே அது நடக்க போதான்ற அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ளே போய் அந்த விஷயமே நடந்து வந்துடும். அந்த கோமாளி படத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் வந்து சொல்லுவார், இந்தமாரி நீ கொஞ்ச நாளைக்கு சாவ போகிற, எமன் வந்து எருமையில் உன் பக்கத்தில் நின்று இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கேஎஸ் ரவிக்குமார் வந்துட்டு அவன் பார்க்குறது ஃபுல்லாகவே அதுவாக தான் இருக்கும். அதாவது அவன் சாவறதுக்கான எல்லா விஷயத்தையும் அவனே அட்டம் பண்ணினே இருப்பான். ஸோ த பாயிண்ட் இஸ், சாபம் வருது மேட்டர் இல்லை, அந்த விட்ட சாபத்தை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா, சரண்டர் பண்ணுறீங்களா, அனலைஸ் பண்ணுறீங்களா? அண்ட் யா, தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. திஸ் இஸ் த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட். அண்ட் இதுக்கு மேலேயும் என்னால் பெருசாக எதுவுமே சொல்ல முடியாது. திஸ் இஸ் த லிமிட். இதுலேயே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதோட பவர் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ நம்மக்கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக பேசணும். அதனால தான் ப்ரூஸி சொல்லியிருப்பாரு, don't speak negatively about yourself, even as a joke. Your words are energy and they cast spells. That's why it's called spelling. Change the way you speak about yourself and you can change your life. உங்ககிட்ட நீங்களே நெகட்டிவாக பேசிக்காதீங்க, ஈவன் ஆஸ் அன் அ ஜோக், பிகாஸ் த சப்கான்ஷியஸ் மைண்ட் நெவர் ஸ்லீப்ஸ், நெவர் ரெஸ்ட், இட் ஆல்வேஸ் லிசன். ஸோ ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். அண்ட் அனதர் திங், என்னோட இந்த ஏப்ரல் பேட்ச் இந்த மீட்டிங் நடந்தது, அதில் ஒருத்தர் நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டவுட் கேட்டார். ப்ரோ, நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக நம்ப சொல்கிறீங்க, சரண்டர் பண்ண சொல்கிறீங்க. ஏன்னா நம்புகிறேன், ஓகே, பட் அதை நம்புறதுக்கு நான் ரியாலிட்டியில் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் பார்க்கணும்ல. நான் மட்டும் 3 மாதத்தில் இவ்வளோ இன்கம் லெவலில் அச்சீவ் பண்ண போகிறேன் நான் சொன்னேன்னா கூட 1 மாதமாக ஏதாவது இன்கம் வரணும், அப்போ தான் நான் நம்புவேன் அந்த விஷயத்துக்கு இப்போலாம் இருக்குன்ட்டு. ஆனால் இல்லாமல் நான் ஏன் நம்பணும் அப்படின்ற மாரி கேட்டாங்க. விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட் கொஸ்டின். பட் இதை நீங்கள் டேக்கிள் பண்ணணுன்னா, யூ ஹாவ் டு பிலீவ் ஃபர்ஸ்ட், தென் ஓன்லி யூ கேன் சி. நீங்கள் பார்த்தா தான் நம்பணும், இல்லை நம்பினா தான் அந்த விஷயத்தை பார்க்கவே முடியும். சின்ன வயசில் எனக்கு பேய் மேலே ரொம்ப அதிகமான நம்பிக்கை. அண்ட் என்னோடய மைண்டு லிட்ரலாக பேயை என் கண்ணு முன்னாடி க்ரியேட் பண்ணிச்சு. நான் சோஃபாவில் உட்காந்துருப்பேன், அது மேலே பெட்ஷீட் தான் இருக்கும், ஆனால் அது என் கண்ணுக்கு பேய் மாரி தெரியும். ரூம் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, பட் ரூம் பின்னாடி ஏதோ உருவம் வர மாரி எனக்கு தெரியும். பின்னாடி யாராவது துரத்துற மாரி இருக்கும், நைட்டில் எதை பார்த்தாலும் எனக்கு பேய் மாரி இருக்கும். அரண்ட கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போது ரியாலிட்டியில் பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் என்னோடய மைண்டு நான் பேயின்னு ஒரு விஷயத்தை நம்புறதுனாலே ரியாலிட்டியில் க்ரியேட் பண்ணிச்சு. பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். நான் நம்புறதுனாலே அது க்ரியேட் பண்ணுது. வாங்க, நீ நம்புறியா, அப்போ நான் பேய் இருக்கிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணு, சப்கான்ஷியஸ் மைண்ட் க்ரியேட் பண்ணுது. பாருங்க, இல்லாத விஷயத்தை க்ரியேட் பண்ண சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஹவ் டு பிலீவ் ஸோ அன்கண்டிஷனலி, ஸோ டெலிஷனலி. பார்க்க முட்டாளாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, பிலீவ் தட். sooner or later you are going to live in that reality, no matter what, if you are truly believe in it. அண்ட் நீங்கள் பார்க்குற எல்லா பெரிய பெரிய அத்லட்டும் சரி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, தோனி, விராட் கோலி, அந்த காலத்தில் இந்த ராஜராஜ சோழன் எல்லாருமே தன்னைத்தானே ஃபஸ்ட்டு நம்பினாங்க. இந்த உலகம் நம்புறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எல்லாருமே அவங்களுக்கு முட்டாலாம் சொல்லிச்சு, இதே எப்போ அவனால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் அவங்கள அதை பற்றி கவலை இல்லை. பட் அவங்க அதை முழுசாக சரண்டர் பண்ணி நம்பிட்டாங்க. திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு பி. நம்பினாங்க, அது ரியாலிட்டிக்கு வந்துச்சு. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ், ஹூவர் யூ ஆர், ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். பிகாஸ் வாட் எவர் த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ், இட் பிகம்ஸ் த ட்ரூத். இது வரைக்கும் புரிஞ்சிருந்தால் சரி தான், கரெக்டாக இருந்தால் பரோட்டா ஒட்டா.